இன்றைக்கி நாம் ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கணும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கின பிறகு இதில் சிக்கன் போட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கணும். நான் புதினா, கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இதில் தயிர் சேர்த்துக்கணும். புதினா கொத்தமல்லியோடையே நம்ம பச்சை மிளகாவையும் போட்டுக்கணும். இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இதில் மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம். நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நாம் ஊற வச்சுருக்க பாசுமதி அரிசியை இதில் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விசிலும் 15 நிமிஷமும் விட்டால் ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.